ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புது வீட்டுக்கு பால் காய்ச்சின வீடியோவும் அந்த வீட்டோட ஹோம் டூரும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டோட எம்டி டூர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம கதவை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போகலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டல் ஹவுஸ் தான். இப்போ டோர் ஓப்பன் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து ஹால் இருக்கு. ஹாலில் இருந்தே நம்ம எல்லா ரூமுக்குமே போகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலில் வந்து நம்மளுக்கு பெரிய ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிவி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம ஹாலில் இருந்தே 2 பெட்ரூமுக்கும் நம்ம போக முடியும், கிச்சனுக்கும் போக முடியும். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது கிச்சன். இப்போ இது பார்க்குறீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பாத்ரூம் வருது பக்கத்துலேயே. சென்ட்ரலாக பாத்ரூம், 2 சைடும் வந்து நம்மளுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம். இதுலேயும் நம்மளுக்கு வந்து விண்டோ வந்து இருக்குது. பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசாகவே நல்லா ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. திங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோ வந்து இருக்குது. ஷெல்ஃபு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது. திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போக போகிறோம். இதுதான் வந்து கிச்சன். கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. கிச்சன்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பால் காய்ச்சறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கான திங்ஸ் தான் வந்து இப்போ இருக்குது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே. இன்னும் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சலை. இங்கே பூஜா ரூம் எதுவுமே வந்து தனியாக இல்லை. அதனால நாங்கள் கிச்சன்லேயே வந்து சாமி படம் எல்லாமே வச்சுட்டோம். இப்போ நம்மளுக்கு கிச்சன்லேருந்து ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பால்கனிக்கு போகிறதுக்கான வழி தான் அது. இங்கே நம்ம வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி இருக்கும். நாங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சலான்னு சொல்லி நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சினோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுக்கு நேரம் காலம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் வந்து நம்ம தாராளமாக எல்லா நல்ல காரியமும் நம்ம செய்யலாம். இப்போ புது வீட்டுக்கு பால் காய்ச்சறீங்க அப்படின்னாலும் சரி, வாடகை வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சறனாலும் சரி, நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து பால் காய்ச்சினீங்கன்னா ரொம்ப நல்லது. பால் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம புது வீட்டுக்கு போகிறப்போ முதல்ல எடுத்துகிட்டு போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி, நிறக்கூட தண்ணி வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் வந்து சாமி படம், 5 சாமி இருக்கிற படம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சின பாலில் சர்க்கரை போட்டு நம்ம சாமிக்கிட்ட வச்சிடணும். புது வீட்டுக்கு போகிறப்போ மெயினாக 5 பொருள் வந்து கொண்டு போகணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு, பச்சரிசி, உப்பு, மஞ்சள், அப்புறம் வந்து வெல்லம். இது வந்து மெயினாக அந்த 5 பொருள் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி சாமிக்கு வந்து படைச்சு இப்போ பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.